ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோவில் பிரசாதம் ஃப்ரூட் சாலடு. இது பார்த்திங்கன்னா கோவில் புளியோதரைங்கிற மாதிரி இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற இந்த பிரசாதனாவே எல்லாத்துக்குமே சாப்பிட்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே மட்டும் இல்லை, பார்க்குறவங்களுக்குமே வாய் வரும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த பிரசாதம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்கும். அதே டேஸ்ட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் கூட மாறாமல் வீட்டில் நம்மளும் செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். மெயினாக இருக்க வேண்டிய பழம் நான் இப்போ இவ்வளோ பழமும் போட்டிருக்கிறேன். நான் இப்போ வாழைப்பழம், மாதுளம்பழம், பேரிச்சம்பழம், திராட்சை, ஆப்பிள், அப்புறம் கல்கண்டு, நெய், தேன் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன். பால், தேயெல்லாம் ஏன்னா அபிஷேகம் பண்ணுறதுக்கு எனக்கு வேணும். அதில் ஊற்றுற சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற பாலை சேர்த்து இதோட போட்டுருவேன். ஆனால் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பால், நாட்டு சர்க்கரை, தயிர், பாருங்கள், தேனெலாம் நிறைய தான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சர்க்கரை இதில் சேர்க்க மாட்டோம், அவ்வளோதான். இது கல்கண்டு, இது போட்டாலும் இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மெயின் இன்க்ரீடியன்ஸ் இல்லை என்ன வேணும்னா, இப்போ இவ்வளோ பழமாக மாதுளம்பழம் ஆப்பிளெல்லாம் போட முடியல, பட் ஆனால் சிம்பிளாக நான் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 3 பொருள்னாச்சும் இருக்கணும். வாழைப்பழம், நெய், பால், நாட்டு சர்க்கரை, அப்புறம் தேன், தயிர். இந்த கல்கண்டெல்லாம் வேணால் இல்லை ஸ்கிப் பண்ணுறது வேணான்னா நீங்கள் பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், திராட்சை, ஆப்பிள்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இவ்வளோவும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அச்சசல் நம்ம கோயிலில் பிரசாதம் எப்படி கடிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க இது. இப்போ நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ வாழைப்பழம், இந்த மாதுளம்பழம் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால், இதெல்லாம் தயிரெலாம் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக அவ்வளோ பழத்துக்கு நீங்கள் எவ்வளோவும் போட்டுக்கலாம், இதில் பாதியும் போட்டுக்கலாம் பழம். ஆனால் கண்டிப்பாக 1/4 லிட்டர் பால்னாச்சும் கண்டிப்பாக அதுக்கு வேணும். நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அபிஷேகத்துக்கு எனக்கு ஊற்றுறதுக்கு வேணும். உங்களுக்கு காமிக்கிறக்கோசரம் தான் இவ்வளோ கிணிகள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் எல்லாம் சின்ன பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் டைமண்ட் கல்கண்டு, இதுவும் பாருங்கள். இது இப்போ நான் எவ்வளோ கிண்ணியில் வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு தேவையானாலும் எந்த அளவுக்கு வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் மெயின் இருக்க வேண்டிய பொருள் அதான் சொன்னேன், 5 பொருள் வேணும். வாழைப்பழம், பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை, வெல்லம் அதெல்லாம் வேணும். அப்புறம் மாதுளம்பழம், நம்ம 5 பொருள் அது கண்டிப்பாக அது வேணும். இதெல்லாம் எக்ஸஸ் தான், நம்மளோட தேவை தான். சரி, குழந்தைங்க தானே சாப்பிட்றாங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அது காய்ஞ்ச திராட்சை, இது ஆப்பிள், அப்புறம் வாழைப்பழம், நிறைய பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வாழைப்பழம் நிறைய போகிற வரைக்கும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த பழம் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்ன இது வேணுமோ போட்டுக்கலாம். இதில் சளி பிடிக்காது அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் தனியாக சாப்பிட்டு அது வேறு. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த பழமாக தான் போடலாம். அப்புறம் பால், நான் இப்போ அதில் 1/4 லிட்டர் பாலில் பாதி தான் ஊற்றிருக்கேன். அப்புறம் அபிஷேகம் மொத்தமாக ஊற்றலாம். அப்புறம் கொஞ்சமாக தயிர் ரொம்ப ஊற்றக்கூடாது. அப்புறம் தேன், நம்ம தேன் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே இனிப்பு. ஏன்னா நம்ம சர்க்கரை போட கிடையாது, நாட்டு சர்க்கரை இதுதான் இனிப்பு. உங்களுக்கு கல்கண்டு அதான் இனிப்பு. இது பாருங்கள், இந்த நாட்டு சர்க்கரை எல்லாமே உங்களுக்கு இது ஆர்கானிக் அந்த இதில் தான் வர்றது. அப்புறம் நெய், இது போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அச்சல் கோயிலில் அந்த எப்படி சொல்கிறது, இந்த கோயிலில் கிடைக்கிற பிரசாதம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வேணாட்டே ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு ஏன்னா அந்த கல்கண்டு இதெல்லாம் கிடைக்கும். திராட்சை, காஞ்ச அரிசெல்லாம் பார்த்திங்கன்னா ஊறி சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எல்லா சத்தும் இதில் மொத்தமாக கிடைக்கும். இந்த மாதிரி கலவையாக சாப்பிட்றப்ப உங்களுக்கு ஒவ்வொரு பழத்துலேயும் ஒவ்வொன்று இருக்கிறது. இது மாதிரி கலந்து சாப்பிட்றப்ப பாருங்கள், பார்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குது, சூப்பராக இருக்கும். அப்புறம் பாருங்கள், இதெல்லாம் நான் அபிஷேகம் பண்ணிட்டேன் சாமிக்கு. அதை நான் எனக்கு எடுக்க முடியல வீடியோ. அதில் பால், தயிர், தேன் இதுலேயும் இருக்குது, எல்லாமே நெய் எல்லாமே இருக்குது. நான் இதெல்லாம் சேர்த்து மொத்தம் ஊற்றிருக்கேன். அதனால் அதில் கம்மியாக நான் ஊற்றிருக்கேன். இப்போ மொத்தம் இதுலேயும் சேர்த்து நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இவ்வளோ தாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இது. சரி, அப்படியே கோயில் அந்த வாசனை மாறாமல் இருக்கிறதுக்கோசரம் தான் தொன்னையில் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சில்வர் பிளேட் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், இதில் நம்ம ஊற்றுறது பச்சை பால் தான் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காய்ச்சின பால் ஊற்றிக்கலாம். ஆனால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பச்சை பால் தான் ஊற்றணும். ஆனால் இந்த பச்சை பால் ஊற்றி நீங்கள் இதை வச்சுட்டு தயிர்லாம் ஊற்றுறோம். ஆனால் ஒரு துளி கூட கெட்டு போகாது. காலையில் நீங்கள் அபிஷேகம் பண்ணால் நைட்டு வரைக்கும் கூட நல்லாவே இருக்கும். அடுத்த நாள் காலை வரைக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட கெட்டே போகாது, பார்த்துக்கோங்க. அதுதான் அந்த சேர்க்குற பொருளோட தன்மை. அது இது பாருங்கள், நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க, நல்லா இருந்துச்சா இல்லையான்னு. இது நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் கொடுங்க. ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான, சூப்பரான, சிம்பிளான, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச, ரொம்ப சத்து நிறைஞ்ச ஒரு சாலட்னால் இதுதான். அது ரொம்ப செய்கிறது ஈஸி, வாய்க்கும் ருசி. சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.